சனி வராரு, வீண் செலவு வைக்க போறாரு. கண்டிப்பாங்க இந்த 2025 சனி பெயர்ச்சியில் 2 ராசியோட பணப்பரிசு காலியாக போகுது. எந்த 2 ராசிக்கு பணம் தண்ணி மாதிரி செலவாக போகுது, எந்த 2 ராசியோட கஜானா காஞ்சி போக போகுது, இந்த சனி பெயர்ச்சியால் வரக்கூடிய வீண் செலவை எப்படி சுப செலவாக மாற்றுறது, இதை பற்றி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் ஜோதிட நல்லன். 2025 சனி பெயர்ச்சியில் 2 ராசிக்கு சனி வீண் விரயங்களை ஏற்படுத்துவார்னு ஜோதிடப்படி சொல்லப்படுது. அதில் முதல் ராசி மேஷ ராசி, அடுத்த ராசி தனுசு ராசி. மேஷ ராசிக்கு 7.5 சனியாக இந்த சனி பெயர்ச்சி ஆரம்பிக்குது. 7.5 சனி ஆரம்பிச்சிடுச்சு, ஐயோ அவ்வளோதான் தொலைஞ்சோம் அப்படின்னு மேஷ ராசிக்காரங்களாம் நினச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. 7.5 சனியில் முதல் 2.5 வருஷம் விரய சனியாக மட்டும்தான் சனி செயல்படுவார். அதற்கு அடுத்த சனி பெயர்ச்சி தான் ஜென்ம சனியாக மாறி மேஷ ராசிக்கு கெடுதல் பண்ணுவார். அதுக்கு இன்னும் 2.5 வருஷம் இருக்குது. இப்போ சனி உங்கள் கஜானாவை காலி பண்ணுற வேலையை மட்டும்தான் பார்ப்பாரே தவிர வேறு எந்த கெடுதலையும் தரமாட்டார். நம்ம கிட்ட இருக்க காசை கரைக்கிற வேலையை சனி 2.5 வருஷத்துக்கு ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம். எப்படியும் காசு விரயமாக போகுது. அந்த சம்பாதிக்கிற பணத்தை ஆடம்பரத்துக்காக செலவு பண்ணாமல் அந்த பணத்தை மண்ணுலையும் பொண்ணுலையும் இன்வெஸ்ட் பண்ணால் இந்த சனியால் மேஷராசிக்கு காசும் கரைஞ்ச மாதிரி இருக்கும். மேஷராசிக்காரர்களும் சனியை கொஞ்சம் ஏமாற்றிட்டு எதிர்காலத்துக்கு முதலீடு பண்ண மாதிரியும் இருக்கும். ஆக மொத்தத்தில் மேஷராசிக்கு காசு விரயமாக போவது உறுதி. இதில் ஒரு சில மேஷராசிக்காரங்க தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேஷராசிக்கார இளைஞர்களுக்கெல்லாம் இப்போ காதல் வேற கை கூடுமா, காதல் கை கூடும் அப்படின்னு சொன்ன உடனே சந்தோஷப்பட வேணாம். சனி இப்போ காதலை கொடுக்குற மாதிரி கொடுத்து ஆணாக இருந்தால் பெண்ணுக்கும் பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும் காதல்ன்ற பேரில் நிறைய செலவு பண்ண வச்சு ஜென்ம சனி வரும்போது அந்த காதலை பிடுங்கி பிரேக்கப் ஆக வச்சு டிப்ரெஷன் கொடுத்து காசு போய் கடைசியில் காதலும் போய் கலங்கடிக்க வைப்பாருன்னு ஜோதிடத்தில் சொல்கிறாங்க. காதல் மோகம் இதுக்குள்ளெல்லாம் சிக்காமல் வேலையிலும் குடும்பத்தில் மட்டுமே கவனம் செலுத்தினா இந்த சனி பெயர்ச்சி மேஷராசிக்கு கெடுதல் எதுவும் நடக்காத சனி பெயர்ச்சியாகவே இருக்கும். தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. அடுத்ததாக தனுசு ராசிக்கு 2025 சனி பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த 2025 சனி பெயர்ச்சி தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி பெயர்ச்சியாக அமையுது. இந்த அர்த்தாஷ்டம சனி பெயர்ச்சி ஜென்ம சனி அஷ்டம சனி போல கெடுபலன்கள்லாம் கொடுக்காதுங்க. ஒரு சில நிதி நெருக்கடி, சின்ன சின்ன பண விரயங்கள் மட்டுமே இதெல்லாம் நடக்கும். இந்த ஜாதக கட்டத்தை அப்படியே பார்த்தோம்னா தனுசு ராசியிலேருந்து 4வது ராசி தான் மீனம். இதுக்குள்ளே தான் சனி வராரு. இந்த 4ஆம் இடத்துல ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. வீடு, வண்டி, வாகனம், கல்வி, தாயார் இது போல விஷயங்கள் எல்லாம் இந்த 4ஆம் இடத்துக்குள்ளே அடங்கும். சனி எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்த கெடுப்பாருங்க. அதுதான் அவருடைய குணம். தனுசு ராசியிலேருந்து 4வது ராசியான மீனத்தில் சனி 2.5 வருஷம் இருக்க போகிறனால தனுசு ராசிக்காரர்கள் எல்லாம் வீடு பழுது பார்க்குறதுக்காக செலவு செய்கிறது, வாகன பழுது பார்க்க செலவு செய்கிறது, மாணவ பருவத்தில் இருந்தால் உயர்கல்வி படிக்க செலவு செய்கிறது, தனுசு ராசிக்காரர்களுடைய தாயாருக்கு சிறு சிறு மருத்துவ செலவுக்காக பணம் செலவு செய்கிறது, இது போல் செலவெல்லாம் கொடுத்து சிறு நிதி நெருக்கடியோட சின்ன விரயத்தோடவும் இந்த அர்த்தாஷ்டம சனி இருக்க போகுது அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்கிறாங்க. மேஷராசிக்காரர்களுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கும் நான் சொன்ன பலன்கள் அப்படியே 100% நடந்துருமான்னா இல்லவே இல்லை. ராசி பலன் எப்போவுமே ஒரு பொது பலன் தான். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் நன்மை தரக்கூடிய தசாபுத்திகள் நடந்தால் மேஷராசிக்கும் தனுசு ராசிக்கும் இந்த பண விரயங்களால் ஏற்படக்கூடிய இழப்புகள் எல்லாம் வெறும் எறும்பு கடிச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கும் கஷ்டம் மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எறும்பு கடிச்சா எப்படி நசுக்கி தட்டி விட்டு போய்கிட்டே இருக்குமோ அதுபோல் இந்த மேஷராசிக்காரங்களும் தனுசு ராசிக்காரங்களும் இந்த சனி பெயர்ச்சியை தட்டி விட்டு தைரியமாக போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரு அனுபவமுள்ள ஜோதிடர்கிட்ட தனுசு ராசி மேஷராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு நன்மை தரக்கூடிய தசாபுத்தி நடக்கலை, தீமை தரக்கூடிய தசாபுத்தி தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா நான் மேற் சொன்ன பலன்கள் எல்லாம் தேல் கொட்டினா எப்படி வலிக்குமோ கொடையுமோ அதுபோல தான் இந்த 2025 சனி பெயர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. 2014 17 வரைக்கும் நடந்த அஷ்டமத்து சனியிலேருந்து அழுது புலம்பி மீண்டு வந்தவங்க தான் இந்த மேஷராசிக்காரங்க. அதுபோல் 2018 20 வரைக்கும் ஜென்ம சனியால் வாய் விட்டு கதறினவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த 2025 வரக்கூடிய விரைய சனியும் அர்த்தாஷ்டம சனியும் கடுகளவு கூட கஷ்டம் கிடையாது. சனி ஒரு கஞ்சத்தனம் உள்ள கிரகம், பழையதை குறிக்கக்கூடிய கிரகமும் கூட. இந்த சனி 2025 நம்ம தசாபுத்தியை மீறி அப்படி என்னதான் நம்ம கஜானாவை காலி பண்ணிடுவாருன்னு தான் பொறுத்திருந்து பார்ப்போமே.